எவர்கள் குர்ஆனை அறிந்து இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதற்கு செய்ய வேண்டிய உரிமைகளை எவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் சிறப்பு வந்து விடுகிறது, மறு உலகத்திலே சிறப்பு வந்து விடுகிறது. சஹாபாக்களை பாருங்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களில் சிறந்தோர் யாரை சொன்னார்கள்? குர்ஆனை தானும் கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் சிறந்தவர். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாமன்னர்களை பற்றி பேசவில்லை, அவர்களுடைய பதவிகளை பற்றி பேசவில்லை. அவர்களுக்கு கிடைக்காத ஒரு மகத்தான ஒரு சிறப்பு, இந்த உலகத்தை ஆட்சி புரிந்த மன்னர்கள், பாதுஷாக்கள், அரசர்கள், அதிகாரிகள், இவர்களுக்கு கிடைக்காத மகத்தான ஒரு சிறப்பை யாருக்கு கிடைத்தது? குர்ஆனை கற்ற சஹாபாக்களுக்கு கிடைத்தது, குர்ஆனை கற்றுக் கொடுத்த சஹாபாக்களுக்கு கிடைத்தது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த உலகத்தினுடைய சிறப்பை, மார்க்கத்தினுடைய சிறப்பை, இந்த உயர்வை நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனில் தான் இருக்கின்றன, குர்ஆன் போதிக்கிற கல்வியில் தான் இருக்கின்றன, வேற எங்கேயுமே கிடையாது என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மான்ல தமது முதல் அற்புடையாக அல்லமல் குர்ஆன், அவன் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆனை முக்கியத்துவம் படுத்துகிறான்.